இஸ்லாமிய சட்டத்தில் மட்டும்தான் வாய்மொழியாக தானம் கொடுக்கலாம், வாய்மொழியாக உயில் எழுதலாம். அது ஹிஃபா என்று சொல்லப்படும். வாய்மொழியாக கொடுக்குற உயில் செல்லும், வாய்மொழியாக கொடுக்குற வக்ஃபும் செல்லும். அப்போ யாரோ எந்த காலத்திலோ வாய்மொழியாக கொடுத்ததை அந்த வக்ஃபோட ரெக்கார்டில் தான் இருக்கும். அதை இன்னைக்கு எடுத்து அதுக்கு உன்கிட்ட பத்திரம் இல்லைன்னா அது வக்ஃபு சொத்து அல்ல அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னா, இந்த சிறுபான்மை சமூகம் அவர்களிடம் இருந்து அடிப்படை சொத்துரிமையை பறிக்கிறது, மத ரீதியான உரிமைகளை பறிக்கிறது. அது அடுத்து இது வந்த உடனே ஒரு பெரிய கதை ஒன்று விட்டாங்க. கத்தோலிக்க சர்ச்சுகளுக்கு எவ்வளோ இடம் இருக்குது தெரியுமா? திருப்பதி கோயிலுக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்கல. என்ன பெரிய வித்தியாசம்? இதை தான் அவங்க சொல்ல பார்க்குறாங்க. அப்படி கத்தோலிக்க சர்ச்சுகளுக்கு இத்தனை 1000 லட்சம் கோடி ஏக்கர் இருக்குன்னு. நல்ல வேளை கொஞ்சம் புத்திசாலிங்க இந்தியா மேப்பை போட்டு அந்த நிலம் எவ்வளவு வருதுன்னா இந்தியாவில் 40% வருது. ஓ இவ்வளவா அப்போ சர்ச்சுக்கு இருக்கான்னு கேட்ட உடனே கப்புன்னு வாயை மூடிக்கிட்டாங்க. அதிகமாக சொல்லிட்டோம். எப்பயுமே பாருங்கள், மக்கள் தொகை இப்போ யாரும் எல்லா வீட்லேயும் பார்க்குறோம். எத்தனை இஸ்லாமிய குடும்பத்தில் 5 குழந்தை 6 குழந்தை பெற்றிருக்காங்களா? பெற்கிறாங்களா? இந்துக்களில் 3 குழந்தை பெற்றவங்க இல்லையா? மொதல் 2 பொம்பளை பிள்ளையாக இருந்தால் 3ஆவது பெற்றுக்கிறாங்களா இல்லையா? ஒரு பையனாவது இருக்கணுமா? எதுக்குமா? எதுக்குமா? கொல்லி போடுறதுக்குமா? ஏமா அதுக்கு நீயே போய் படுத்துக்கலாமே. இதை போடுறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு 3ஆவதாக ஒரு பையனை பெற்றியா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஏன் 3 குழந்தை இருக்குன்னா, ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, பாருங்கள் மக்கள் தொகையில் இவ்வளோ அதிகமாயிட்டாங்க. அதுக்கு தான் உண்மையான கணக்கெடுப்பை வெளியிடுறதே கிடையாது. இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிற இவ்வளவு பிரச்சனைகளில் நண்பர்களே, நான் சொல்லியிருக்கிறது மிக முக்கியமான குறிப்புகள் மட்டும்தான்.